ஊபா தனது மனித பெற்றோர்களால் விடப்பட்ட பிறகு ஊபாவும் மற்ற அசுரர்களும் காட்டுப்பகுதிக்குள் சென்று ஒன்றாக சேர்ந்து கிராமத்தை உருவாக்கி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர்.多少烦恼，经过了多少煎熬，今天是那样好，今天不能不逍遥。传闻的金风不少，聊一个没完没了，唱一支快乐歌调，今天不能不逍遥。没大没小，一起营造快活的存在就是目标。舞啊舞啊，乱摇乱跑，舌头也尝到笑的味道。热闹，一手一足的舞蹈，你开合的怀抱，今天不能不逍遥。踢呀踢呀，写呀写呀，写呀写呀，咋呀咋呀，背呀背呀，今天不能不逍遥。没大没小，一起营造快活的存在就是目标。舞吧舞吧，乱摇乱跑，舌头也尝到笑的味道。不能不逍遥。இந்த மனித உடுப்பு இல்லாம எவ்வளவு நிம்மதியா இருக்கு. என்ன வருதமா ஒல்லியாயிட்ட? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல? என்னது பெரிய அசுரன்? என்னது பெரிய அசுரன்? காப்பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன வீசு நினைச்சு கூட பார்க்காத. பிடிக்க முடியாது. உருட்டி விடு. முடியல. நம்ம தான் போகணும். இந்தா தப்பிச்சிருப்பானா? ஆமா, அவன் நல்லா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். முட்டாளுங்களா, ஒரு சின்ன அசுரனை கூட உங்களால பிடிக்க முடியல. வெக்கமா இல்ல? நான் கட்டளையிடுறேன், சீக்கிரமாக பிடிச்சு என் முன்னால நிறுத்தணும். இந்த வாட்டி அதை உயிரோடு கொண்டு வாங்க. மனித உலகத்தையும் அசுர உலகத்தையும் மாத்துற அளவுக்கு
விசேஷமான சக்தி அந்த சின்ன அசுரன் கிட்ட இருக்கானே நான் பார்க்கணும். நான் இந்த வேலைய கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன் மாமன்னரே. திரும்பவும் பார்த்தேன். என் குருவுக்கு கண்ணும் வாயும் வேலை செய்யாது, காது மட்டும் கேட்கும். அவர் இந்த மாதிரி ஒரு அதிசயமான நாடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லன்னு என்கிட்ட சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும் ஏற்படுற சாதாரண கோளாறு தான் உங்க மாற்றத்துக்கும் காரணம். குரு உங்களோட மாதவிலக்கான தேதியை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. அது இப்போ முக்கியமா? என்னம்மா இது, நீ ஏற்கனவே தாய் தானே, இதுக்கு போய் வைக்கப்படலாமா? இதோ இவர்தான் அம்மா. எப்பவும் 15ஆம் தேதி தான் ஆகும். நான் சைவம் தான் சாப்பிடுறேன். டாக்டர், நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. இரு, இவன் எப்போ ஒரு குழந்தைக்கு தாயானாலும் அப்பல இருந்து கவலையா இருக்கா, தூக்கமும் இல்ல. டாக்டர் சரி பண்ண முடியுமா? அவர் சொல்றாரு ஒரு ஆம்பளைக்கு இந்த விஷயத்துல சிகிச்சையே கொடுத்தது இல்லன்னு. அவர் ஆம்பளை மாதிரி பாக்காதீங்க, பொம்பளை மாதிரி பாருங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்ப எல்லாம் கவலையா இருக்கு? பையனோட ஞாபகம் வந்தா ரொம்ப கவலைப்படுவாரு. எல்லா பிரச்சனையும் மூளையில தான் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு வேக வைங்க. 3 கப்பு தண்ணி சேர்த்து. இதுல தண்ணி அதிகமா சேர்த்துக்கலாம்ல, ஏன்னா முழுகிறதுக்கு சுலபமா இருக்கும். குரு சொல்றாரு நீங்க ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்கீங்கன்னு. குரு உங்களை வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அது மேல ஒரு நல்ல ஊதுபத்திய வைக்கணுமா, ஏன்னா உங்க மூளை ரொம்ப நோயுற்று இருக்கான். நீங்க கிளம்புங்க. அடுத்தது நீ என்ன நினைக்கிற? ஊபா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல? பார்த்து ஜாக்கிரதை. நல்ல வேலை பிடிச்சுங்க. உண்மையான உருவத்தை வெளிப்படுத்த அசுரனே. அந்த குட்டி அசுரன் எங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அசையாத. குடிங்க அவள. உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்ல? கொஞ்சம் எனக்காக இதை பாத்துக்கோங்க.
உனக்கு ஒன்னாகலையே. நீங்க அசுர வேட்டையரா? நீங்களும் வேட்டையர்களா? நாங்க சாதாரண ஆளுங்க. நான் தியானியன் சாங், இவ என் மனைவி சியலான். ஆமா, உங்க பேர் என்ன? நான் அசுர வேட்டையர் துறையில இருந்து வரேன், யூன் கிங். ஓ, மன்னிச்சிருங்க, நான் கிளம்பி ஆகணும். நீங்க உங்க நல்ல வேலையை தொடருங்க. ஜாகிரதை. உனக்கு தெரியுமா, அவர் அசுரத்துறை அரங்கத்திலிருந்து வந்தவர். உங்க அப்பாவும் அங்க இருந்தவர் தானே? அங்க போனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப நம்ம அங்க போய் பார்க்கலாம். நீ என்ன நினைக்கிற? நம்ம ஊபா இடிக்கு பயப்படுவானா? அவன் பெரிய வாளு, அவனை பார்த்து இடிதான் பயப்படணும். நீ இது இப்ப பண்ண? நான் ஊபாவை பத்தி நினைக்காத நேரமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அசுரனும் மனிதனும் சேர்ந்து வாழ்றது கஷ்டம். எனக்கு இது கிட்ட பேசும்போதெல்லாம் ஊபா எப்பவும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். இது உண்மையான அசுரன். குடிங்கத. சீக்கிரம் கண்டுபிடிங்க, எல்லா இடத்திலும் தேடுங்க. வண்டிக்கு கீழே பாருங்க, சீக்கிரம் மேல, இங்க மேல பாரு. சரி சரி விடுங்க, வேற எங்கேயாவது போய் தேடுவோம். சீக்கிரம் வாங்க, வேற எங்கேயாவது போய் தேடணும். வேகமா வாங்க. நீ எங்க இருந்து வந்திருக்க? உங்க அம்மா அப்பாவை தேடுறியா? மாமா, இன்னைக்கு நாம வந்து
அற்புதமா இருக்கு. நீ 15 முறை ஜெயிச்சிருக்க. இந்த மாதிரி விளையாடி நான் எப்பவுமே பார்த்ததில்ல. தோல்வியே பார்க்காத ஒருத்தருக்கு இன்னொரு வெற்றி ரொம்ப சாதாரணம் தான். நீங்க சொன்னது நான் அர்த்தம் உள்ளதா ஆக்குறேன். நம்ம ஒரு கேம் போடலாமா? மொத்த பணத்தையும் வச்சு. தயாரா? உனக்கு தைரியம் இல்லனா இப்பவே உன் காசு எடுத்துட்டு கிளம்பிடலாம். எனக்கு கிடைச்ச எந்த ஒரு வாய்ப்பையும் நான் விட மாட்டேன். அதுவும் உன்ன மாதிரி அழகான பொண்ணு கிட்ட விட்டுடுவேனா? நீங்க போட்டிக்கு தயாரா? மன்னிச்சிருங்க அழகியே. கழிவறை எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் வலது பக்கமா போகணும்னு நினைக்கிறேன். நன்றி. அங்கே நில்ல. இங்க சூழ்ச்சிக்காரங்க ஜோடி போட்டு சுத்துறாங்க. 2 பேரையும் விட மாட்டேன். நீ தேவையில்லாம என் மேல பழிய போடாத. அது உன் பக்கத்துல இருந்துதான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீதான் மோசம் பண்ணிருக்க. நான் உனக்கு சரியான பாடம் சொல்லி தரேன். நானும் உனக்கு பாடம் சொல்லி தரணும். நீ ஒரு துரோகி. நான் உனக்கு பாடம் கத்து. அதான் இருக்கா? எங்க போயிட்டா? அதோ அங்க இருக்கா? எங்க டூ அங்க இருக்கா? புடிங்க அவன. விடாதீங்க. புடிங்க வாங்க. பின்னாடி போ. அவனை விடாதீங்க. பிடிங்க. அவனை விடாதீங்க. பிடிங்க. சொல்லுங்க. அவன் அங்க இருக்கா? வாங்க. அதுல இருக்கா? இப்ப முன்னாடி போ. எங்க போயிட்டான்? இது யாரு குறுக்க வச்சது? அது அங்க இருக்கா? வாங்க போலாம்.
10 பேர் அடிப்பேன் தெரியுமா? என்ன மரணடி மாணிக்கம் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன வணங்கிட்டு தான் போவாங்க தெரியுமா? என்னோட திறமைக்காக மட்டும் இல்ல, என்னோட நேர்மைக்காகவும் தான். நம்ம 5 சுற்று ஒப்பந்தம் போட்டோம். ஆனா நீ 15 சுற்று விளையாடிட்ட. இப்ப ஏன் நீ ஏமல பழிய போடுற? நாணயம் அதிகமா வேலை செஞ்சதுக்கு 10 நாணயம் உடம்பு பாலானதுக்கு கொடுத்தே ஆகணும். 10வது என்ன தெரியாதுன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கு ஒரு 10 நாணயம். என் காதலியோட நாடகத்துக்கு போக எடுத்திருந்த அனுமதி சீட்டும் நஷ்டமாயிருச்சு. ஆக மொத்தம் 10 நாணயங்கள். சரியா சொன்ன. நீ ஆட்டத்தை கெடுத்தது இல்லாம இப்ப பணம் வேற கேக்குறியா? இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி உன்னையும் தான். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. பேரரசப்படுறவங்க கிட்ட நான் எப்பயும் பரிதாபம் காட்ட மாட்டேன். கத்திய தூக்கி போடு. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இந்த சின்ன உருவத்தை சாகடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கத்தி? சின்ன கத்தி இருந்தா கூட. நீ தானே சொன்ன பேராசப்படுறவங்க கிட்ட பாவம் பரிதாபம் பார்க்க மாட்டேன்னு. அதை வச்சு நீயே உன்னை சாகடிச்சுக்கோ. நல்லாதான் பேசுறேன். என் சம்பளத்தையாவது கொடு. நீ மட்டும் கொடுக்கலன்னா என் காதலி கிட்ட சொல்லி உன்னை முழுங்கிட சொல்லுவேன். என் காதலி எவ்வளவு பெருசா இருப்பான்னு தெரியுமா உனக்கு? ஏன் என்ன பயன்படுத்துறியா? அவன் எவ்வளவு பெருசா இருப்பா? என் தலையோட பெருசா இருப்பாளா? உன் மானத்தை கப்பல் ஏத்தணுமா? எனக்கு பயமே இல்ல, தெரிஞ்சுக்கோ. கவலைப்படாத. நான் ரொம்ப கண்ணியமான ஆளு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உன் பணத்தை கொடுத்துடுறேன். அசையாத. நீ ஒரு நாள் கண்டிப்பா இதுக்கு அனுபவிப்ப. நான் மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்துதான் அனுபவிப்ப. போய் தொலை. நீ எப்ப எங்களை சந்தோஷமா வச்சுப்ப? என் சாவுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மக்காச்சோளம் எங்க வாங்கின? மார்க்கெட்டுக்கு எதுக்கு இருக்கிற மாமாசாங் கடையில. ஒரு வேளை நாளைக்கு அந்த பக்கம் போனேன்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிட்டு வா. அவங்களுக்கு நீ 30 நாணயம் தரணுமாமே. அவங்க சொன்னாங்க நீ ஒரு வேளை தரலன்னா அவங்க 3வது பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா. நீ சொல்லுது குய்யா? உருவத்துல உன்னை விட 2 மடங்கு பெருசு. அதை மறந்துடாத. மாமா சங்கிட்டு சொல்லு, அதோட கடனையும் சேர்த்து அடைச்சிடுறேன்னு. நீ யாரு? உன்னோட ரகசிய பையனா? நாங்க இப்பதான் சந்திச்சோம். புலம்புறத நிறுத்து. நீ என்னோட மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டு என்கிட்டயே உன் திமிர்த்தனத்தை காட்டுறிய? இனிமே எப்பவுமே முகத்துல முடிக்காத, புரிஞ்சுதா? படிக்காசு வாங்கணும். அந்த அசுரம் இன்னும் ஒரு சின்ன குழந்தை தானே. நன்றிங்க. அடுத்த வேட்டைக்காரன். இந்த துறையரங்கு ரொம்ப செழிப்பானது தெரியுமா? உண்மையில நான் இப்ப 3வது கட்ட வேட்டையனா இருந்திருக்கணும். எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும். எனக்கும் தான் பதவி உயர்வு கிடைக்கணும். நீயா? குழந்தைய பெத்துக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. வாங்கறது இடதுபுறம், பழுது பார்க்கறது வலதுபுறம். என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் வேலையா இருக்கேன். நாங்க எதுக்கு வந்தோம்னா சும்மா சுத்தி பாக்க. இருங்க. நானு. நீங்க ஒர்க் ஷாப் ஓனரா? அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஆயுதங்களை தயார் பண்ணுவீங்களா?
உங்க ஆயுதங்களை சரி செய்யணுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அசுரனால சேதம் அடைஞ்சது தானே? ஐயோ கரெக்டா சொல்றீங்க. எனக்கு இப்படி தெரியும் சொல்லு. உனக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்ல. நான் வேற யார்கிட்ட பேசட்டுமா இல்ல உன்னால சரி பண்ணி தர முடியுமா? இந்த உடைஞ்ச சாட்டை உங்க அறியாமை உங்க விளையாட்டுத்தனத்துக்கு சாட்சி. நீங்க ஏன் இதை பத்திரமா பாத்துக்கல? இத சரி பண்ணவே முடியாது. அவர் விடுங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவா? உங்களை பார்த்தா 2 மாசத்துல ஒரு தடவை கூட தலை குளிக்கலன்னு தெரியுது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பெரிய விஷயங்கள் மேலதான் நீங்க கவனம் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இத நான் தான் உடைச்சேன். இது என்னோடது. கண்ணே, நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இந்த சாட்டை உன்னோடதுனால இது என்ன ரொம்ப கவருது. நான் சரி பண்ணி தரேன். எனக்கு தெரியும் உங்களால முடியும்னு. நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மைகளுக்கும் ஆயுதம் வேணுமா? உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி தேவதைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப நன்றி. உங்களோட நேரம் பொக்கிஷன் தான். மறுபடியும் பார்க்கலாம். நன்றி. சீக்கிரமா ஆயுதத்தை சரி பண்ணிடுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா இல்ல? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உனக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் அவங்க கூட வச்சுக்க வேண்டியதானே? ஏய், நீ ரொம்ப பொறாமைப்படுற. மகாராணி ஜூ எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? பணம் தேவையில்லனா நீ என்ன மகாராணின்னு கூப்பிடுவ. ஆனா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா குட்டி ஜூன்னு கூப்பிடுவ. இதுல எது உண்மையாவே உன் மனசுல இருந்து வருது? நான் ஒரே விஷயம் கேக்குறேன், நேர்மையா பதில் சொல்ல. நான் கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தியா? இல்ல, நம்ம கல்யாணம் எப்போ? 3 மாசத்துல கடனை திருப்பி கொடுக்கலனா இந்த டூட்டு வேற வழி இல்லாம ஜூவ கல்யாணம் பண்ணிப்பான். என்ன டூட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையெழுத்து போட்டிருக்க. இதுல உன்னோட கை நாட்டம் இருக்கு, தெரியுதுல்ல? என்னைய வலுக்கட்டாயமா குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கிருக்கீங்க. நான் வந்து அது கடன் பத்திரம் நினைச்சேன். எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல. நான் முகூர்த்தம் கூட பாத்துட்டேன். இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. வேணாம், இன்னைக்கு வேணாம். பெத்தவங்களுக்கும் புரோகிதர்களுக்கும் முன்னாடிதான் நடக்கணும். இப்படி செய்யற சரியில்லை. நீ என்ன கல்யாணம் பண்ண விரும்பல, அப்படிதானே? நீ ரொம்ப கெட்டவன். இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கோ. எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கலாமா? நீ என்ன கூட தேர்ந்தெடுக்கலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம். சாதாரணமா தலையை வாரிவிடு. அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்லு, எப்ப கடனை திருப்பி தருவ? உண்மையாவே உன் கடன் தீக்கணும் தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, என்கிட்ட பணம் இல்ல. நீயே இன்னொரு பொண்ணை தேர்ந்தெடுக்க கூடாது? அவ எப்படி இருப்பா? அவ
ஒரு மாதிரி கூசுது விடுங்க. 3 நாள் எப்படியாவது 3 நாளுக்குள்ள உங்க கடனை தீர்த்துறேன். தீக்கலனா என்ன துண்டு துண்டா வெட்டி நடுவிகளை தூக்கி போட்டுருங்க. மகாராணி, குட்டி அசுரனை கண்டுபிடிச்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. மகாராணி 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 நீ வா. இப்போ நீ அவன் சிரிச்சே செத்துருவான் போல இருக்கு. போதும், நிறுத்து. அவரு செத்து போயிட்டாருன்னா யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? உங்களுக்கு எல்லாம் அக்கறையே இல்லையா? இதுதான் எனக்கு வேணும், புரிஞ்சுதா? நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க. நீயும் அந்த குட்டி அசுரனை தான் தேடுறியா? ஊபா தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியுமா? நாங்க இணை பிரியாத நண்பர்கள், எப்பவுமே சேர்ந்துதான் இருப்போம். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா, நம்ம திரும்பவும் பேரம் பேசலாம். நீ எதுக்கு இது மேல ஏறின? என் அப்பா. இல்ல, அது தொடாத. இது பவித்திரமான இடம், இதுக்குள்ள நீ எப்படி வரலாம்? இது என்னோட அப்பாவோட கேடயம். ஆமா, அது எங்க மாமனாரோடது. மிஸ்டர் யூன், நீ டேஷன் சாங்கோட பையனா? உங்களுக்கு என் அப்பா தெரியுமா? அவர் என்னோட மூப்பார். இது என் அப்பாவோட கத்தி. நான் அவரோட பையன்றதுக்கு இது அடையாளம். இது உண்மைதான், உன் கண்ணிலேயே அது தெரியுது. என்னோட அப்பா, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மிஸ்டர் சாங் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிளியர் வாட்டர் டவுன்ல காணாம போயிட்டாரு. அவர் இப்ப உயிரோட இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. டியானினும் நானும் எல்லா இடத்துலயும் தேடணும், ஆனா இப்ப வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல. இது உங்க அப்பாவோட அசுர வேட்டைக்கான ஆவணங்கள். ஒருவேளை அவரை பத்தி தெரிஞ்சுக்க இது உங்களுக்கு உதவலாம். மிஸ்டர் யூன், நான் அவரை கண்டுபிடிக்கிறேனோ இல்லையோ, இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாம் எல்லாம் ஒரே இனம் தான், அதனால சகோதரர்கள். மிஸ்டர் சாங் திரும்ப வந்திருந்தா மனித அசுர பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனா அது எங்களால் அவ்வளவு சுலபமா தீர்க்க முடியாது. புறன் கதைகளின் படி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு குட்டி அசுரனால தான் தீர்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். என்னது, குட்டி அசுரனா? ஆமா, அவன் முன்னாள் அசுர அரசரோட வாரிசு. அவனுக்கு புல்லு மாதிரி முடி இருக்கும். அப்புறம் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு சத்தம் கொடுப்பான், ஊபா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அத பண்ணி பார்க்கலாம். இது விருப்பத்திற்கான மணற்குன்று. அசுரர்களை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. எப்ப ஒரு அசுரன் அவன் குடும்பத்துக்காக இயங்குறானோ அப்ப அவனுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி தான் அவனுக்கு அந்த அசுரம் இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கும். மனுஷனுக்கு இது உதவுமா? நான் ட்ரை பண்ணதில்ல. வேணா அந்த மாதிரி யாராவது உனக்கு இருந்தாங்கன்னா நீ ட்ரை பண்ணி பாரு. தோழா யூன், மீண்டும் அசுரன் தப்பி ஓடிவிட்டது. ஆனால் அதன் தாய் அருகில் உள்ள காட்டில் சிக்கியது. முள்ளசுரர்களால்
மனிதர்களுக்கு அபாயம். அவற்றை அழித்துவிட வேண்டும். அது டியான்சு காடு. வேட்டையர்களே, நம்ம கிளம்பணும். மிஸ்டர் யூன், நாங்களும் உங்க கூட வரலாமா? ஸ்பைக்கி, உங்க அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. நீ எங்க அம்மாவை பாத்தியா? அசுர வேட்டை துறையரங்கத்துல நான் ஒரு மனுஷனை காப்பாத்தின. என்னையா பிடிக்கணும்? நீ மனுஷனை காப்பாத்தினியா? யாரு காப்பாத்தின? நீங்க காப்பாத்துறீங்களா கொல்ல வந்தீங்களா? ஒன்றுதான். யார் என் கணவர் அடிச்சது? நானா? அத பிடிங்க. ஸ்பைக்கி சொன்னா அவன் ஒரு மனுஷனை காப்பாத்து. அசுரர்கள் போய் தான் பேசுவாங்க. அசுர பொறிகளை பாழாக்கிடுச்சு. அதுக்கு நம்ம கொன்னே ஆகணும். நமக்குள்ளே சில நல்லவங்க இருக்காங்க. அசுரர்களுக்கும் அப்படிதான். முதல்ல ஏதாவது பதில் கிடைக்குதான்னு பாக்கலாம். நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். என்கிட்ட சொல்லு, யாரு காப்பாத்துன நீ? வேட்டையர்கள் வலைப்பொறியில அடிப்பட்ட குழந்தைங்கள நான் காப்பாத்தினேன். அவங்க சொல்றாங்க நான் அழிச்சிட்டேன்னு. என்ன சாகடிக்க வராங்க. மிஸ்டர் யூன், ஸ்பைக்கிக்கு அடிபட்டிருக்கு. அவன் வெளியில வந்தா அவனையும் அவன் அம்மாவையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தருவீங்களா? துறையில உள்ளவங்க நேர்மையான தீர்ப்பு தான் தருவாங்க. உனக்கு தெரியுமா உங்க அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு? ஓப்பா, நீ காணாம போனதுல இருந்து உன்னை பாப்பேனா இல்லையான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த. இந்த உலகத்துல குடும்பத்தை விட்டு பிரியறதை விட பெரிய வலி எதுவும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீ அவங்கள விடக்கூடாது. எங்க கூட திரும்பி வந்துரு. உங்க அம்மா கிட்ட போயிடு. இப்ப வா. ஊபா ஊபா ஊபா!
மன்னிக்கிற குணம் இருக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அந்த குட்டி அசுரன் ரொம்ப அழகா இருக்கான். அவன் கூட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீ தான் வலுக்கட்டாயமா அவனை வெளியேற்ற சொன்ன. நீ இறக்கமே இல்லாதவன். வாய மூடு. இப்ப எதுக்காக ஏன் மேல கோவப்படுற? உண்மையாவே அவன் நம்ம கூட இருக்கணும்னு நினைச்சேன்னா ஏன் நீ என்ன தடுத்து நிறுத்தல? நீ மனசை தைரியமா வச்சுக்க. தயவு செஞ்சு காசுக்கு ஊபாவை வித்துறாத. அவன் அவனோட குடும்பத்தை தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு என்ன லாபம் நினைக்கிறேன்? நான் சொல்லதை கவனமா கேளு. பணத்தை தவிர வேற என்ன இருக்கு? உலகத்துல நம்புற மாதிரி வேற எதுவும் இல்ல. ஊபாவை விக்கலன்னா என் கடனை எப்படி தீர்க்கிறது? அப்ப அவ என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறியா? அவ உன்னை சாகடிக்க மாட்டான். அவளுக்கு நீதான் வேணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப இந்த மாமா தாங்க பொண்ணுங்க எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. பைத்தியக்கார பெண்பெண், மறுபடியும் ஒளிஞ்சு விளையாடுறிய? உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. குட்டி முள்ளங்கி, உன்னை எப்படி பிடிச்சோம் பாத்தியா? கொஞ்ச நாளா நீ எங்களுக்கு ரொம்ப தூரம் ஆயிட்ட. நான் உன்னை உங்க பெத்தவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஏன் சொல்லதை சாப்பிட்டு ஏன் மேல துப்புறியா? உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏன் அவனை திட்டுற? அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலதான் அசுரன் துப்போம். ஆனா அவனுக்கு ஏன் உன்ன பிடிச்சிருக்கு? உபா உபா, உனக்கு கண்ணு தெரியலையா? அம்மா இங்கதான் இருக்கேன், கவலைப்படாத. எங்கேயும் போக மாட்டேன். என்னதான் அவங்கள அடைச்சி வச்சிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? என்ன பாக்குற? நான் யோசிக்கிறேன் இவங்களை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு. ஒரு தடவை அதுங்களை பாரு. அவங்க எதை பத்தியும் கவலைப்படல. அதுங்களை நம்ம வெளியே விட்டு போய் வேற யார்கிட்டயாவது மாட்டிக்க போறாங்க. அப்ப இதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடமா? ஒண்ணு பண்ண. யோ, ஏன் அதுங்களை வெளியில விட்ட? நீ இப்போ குடிச்சிருக்கியா? என்ன? கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழே இருக்கட்டும். இல்ல இல்ல, மேல இருந்தாதான் நல்லா இருக்கும். கீழே இருந்தா கொஞ்சம் நல்லினமா இருக்கும். நிறுத்துங்க. என்னத்த பூவை கட்டுறீங்க? சரியா இருக்கு. நீ மறுபடியும் மிஸ் பண்ணிட்ட. கொஞ்சம் லெஃப்ட்ல போ. பொருள் எடுக்கும் போது கொஞ்சம் கவனம் செலுத்து. என்ன பண்ற? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தை பித்தத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. நான் எதை பத்தியும் நினைக்கல. நான் டூக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். உபா உபா, உனக்கு தெரியுமா ஒரு அசுர குழந்தை பயந்து போய் சத்தமா கத்துனா யாரு வந்து காப்பாத்துவாங்கன்னு? அசுர குழந்தை யாரு மேல துப்புதோ அந்த குழந்தை கத்துறப்ப அந்த குழந்தை பாக்குறதுதான் அவனுக்கும் தெரியும்.
அந்த குட்டி அசுரன் கிடைச்சிட்டான். இப்போ வியாபாரம் பேசலாம். என்ன நீங்க? நீ ரொம்ப அழகா இருக்க. அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு நீ என்ன பாக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களுக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தி உன் மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த மாதிரி குத்துறதுக்கு பதிலா முத்தம் தர முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன தைரியம் தான் நீ அவங்கள அப்படி சொல்லுவ? மகாராணியை பார்த்து பேயின்னு சொல்லுவியா? என்ன மன்னிச்சிடு, நான் ஒண்ணு சொல்லல. நான் எதையோ பார்த்தேன். அது உன்னை விட ரொம்ப குண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பிடிக்காததுனால அவனை என்கிட்ட கொடுத்துரு. பேரம் பேச வேண்டாம். அழகான பெண் ராட்சசிகள் ரொம்ப கவர்ச்சியா இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு தேவதை மாதிரி. உண்மையதான் சொல்றியா? நான் பாக்குற விதம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? உன்னோட இருப்பு போல இருக்கு. நான் முகத்தை தானே காட்டினேன். நான் உன்னோட நாக்கு அறுத்துருவேன். அவன் ஒரு குருடன் போல. அவ ரெண்டு கண்ணையும் பிடிங்கி எடுத்துருவேன். முதல்ல நாக்கு தான் அறுக்கணும், கண்ணுதான் முதல்ல. நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்ல வந்தேன். என் கண்ணுக்கு உன் பின்புறம் தான் தெரிஞ்சது. அது சொல்லாம இடுப்புன்னு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் ஒரு ராட்சசனை கூட நம்புவேன், ஆனா உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலனா யாருக்கும் நீ கிடைக்க கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வேணும்னா அந்த குட்டி அசுரனை நீயே எடுத்துக்கோ. திரும்பவும் என்கிட்ட போய் சொன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம நீதான் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. உன் தோல் மேல இருக்கிற பழைய காயம் ஞாபகம் இருக்கா? அதை சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் தேய்க்கட்டுமா? ஏன் இப்படி இன்னைக்கு இவ்ளோ ஆக்ரோஷமா இருக்க? கொஞ்ச நேரம் உட்கார், ஓய்வு எடுத்துக்கோ. நான் இப்பவே வந்துடுறேன். என்னாச்சு இவனுக்கு? அறிவு கிட்டவன் என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? நீ ஊபாவை விக்கிறது பிடிக்கலப்பா. நீ பார்த்ததுதான் நானும் பார்த்தேனா? அது சரி, அது எப்படி நடந்திருக்கும் நினைக்கிறேன்? அவன் உன் மேல துப்புனதுனால அவன் சத்தமா கத்தும் போதெல்லாம் அவன் பாக்குறதெல்லாம் நீயும் பாப்ப. நான் ஊபாவோட கைய பார்த்தேன். எதையும் எனக்கு முன்னாடியே சொல்லல. நீ கேக்கல. இத பார், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடு. அந்த குட்டி அசுரனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். இவ்வளவு நாளா உன்னை நம்பி நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன். மறுபடியும் போய் சொல்றியா? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லுவேன்? என்ன நம்ப.
எனக்கு இன்னும் 100 நாணயம் கொடுக்க முடியுமா? உனக்கு இன்னொரு கடன் பத்திரம் எழுதி தரேன். என் செல்ல டூட்டு என் அன்பு ஜுவ காதலிப்பான். இப்பவும் எப்பவும் காதலிச்சுட்டே இருப்பான். திரும்பவும் ஏமாத்திட்டான். மகாராணி அவன் போய் சொல்றான். இல்ல, அவன் கண்ண பாருங்க, இதய துடிப்ப கேளுங்க. அவன் எனக்காக எழுதி கொடுத்திருக்கான். இதையும் பாருங்க. மகாராணி இங்க பாருங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை ஆச்சு? இந்தாங்க. சரி விட விட. நீங்க கவலைப்படாம இருங்க. உனக்கு காதல பத்தி தெரியாது. வேற ஒரு காகிதம் விட கணக்க புதுசா ஆரம்பிக்கலாம். வெற்றியின் அடையாளமே ஊபாதான். அந்த மாதிரி ஒரு பேரோட நீ என்ன மகாஜான் மேஜையில சந்திக்க போற. நீ வெறும் 2 கைதானே பார்த்த, அது ஊபாதான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. அந்த அசுரத்துறையில ஒன்னும் எங்க அப்பா பெரிய பிரபலம்லாம் இல்ல. அவர் நிறைய அசுரனை காப்பாத்திருக்காரு. கெட்ட அசுரனை மட்டும் தான் பிடிச்சிருக்காரு. இது என்ன சொல்லுதுன்னா, எங்க அப்பா விட்டுட்டு போன கத்தி அளவுல எப்படி வேணா மாறுமா. அது பெருசா இருக்கும்போது பெரிய அசுரன் அழிக்க உதவுமா. மந்திர வார்த்தை வந்து சூலு சூலு. ஊபாவா இருக்குமோ? என் கூட கனவுல பேச விரும்புறானா? எட்டு நாணயங்கள். 9 நாணயங்கள். பச்சை டிராகன் போங். நான் திரும்பவும் ஜெயிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்த சின்னங்கள்லாம் உங்ககிட்ட எப்படி இருக்கு? இப்படி நடக்க கூடாதே. என்ன இது? நீ என் இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அவளே இருக்க கூடாது. போய் சோளம் வைக்க உங்க அம்மாக்கு உதவி பண்ண போலையா? மோஜங்க விளையாட வந்துட்ட. உனக்கு அது தேவையில்ல. எட்டு நாணயங்கள். மறுபடியும் பார்த்த 9 நாணயங்கள். இப்ப என்ன பார்த்த? கான் பார்த்த. மூணு வட்டம். ஒன்பது நாணயங்கள். இது என்னோட அதிர்ஷ்ட மீச. நிச்சயமா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சே ஆகணும். உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த மூக்கு தான் ஏதோ வித்தியாசமா இருக்கு. இது என்னோட அதிர்ஷ்டம் மூக்கு. இதாலதான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. நீதானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க.
அதான் இருக்கா அவனை விடாதீங்க. என்னது அது அசுரன். அது ஊபாதா. நான் இப்ப ஊபாவை பார்த்தேன். புடியான விடாதீங்க. ஓடாது. என்ன நடக்குதுங்க? சீக்கிரமா வந்துடு. வா 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 வா. பெண்மன் சீக்கிரம் போல ஓடு. அவன் எங்க இருக்கா? குடிங்க. நில்லு. அவன் எங்க போயிட்டான்? எல்லாரும் பிரிஞ்சு அவனை பிடிங்க. உன்னோட புலி வேஷம் உடைய எங்க? நீ எங்க போயிருந்த? மந்தமா நிக்காத. மேடைக்கு போக வேண்டிய நேரமாச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அலங்கரிச்சுட்டே இருப்ப? தேவையில்ல விளம்பர பிரசுரம் போட இருக்காத. சீக்கிரம் பண்ணு. உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க எல்லாம் கலைஞர்கள். நீங்க வேற எங்கேயா தேடி பாருங்க. நான் உங்களோட வர முடியாது. நல்ல பொழுதா இருக்கட்டும். கண்டிப்பா திரும்ப வரணும். எங்க நிகழ்ச்சியை பார்க்கணும். நீ இங்கதான் இருக்கியா? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. அங்க போ சீக்கிரம். ராஜா வந்துட்டாரு. வா 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 வா. இது மேல படுத்துக்கோ. உனக்கு ஒன்னா வந்து பயப்படாத. உனக்கு ஒன்னா யாராரு அசாம சகோதரா கொஞ்சம் மெல்ல மாடி. இதான் எனக்கு முதல் முறை. எனக்கு இது முதல் முறை தான். பயப்படாது. என்ன இப்போ உடைக்க போற. நீ இன்னும் கொஞ்சம் பலமா அடிக்கணும். பொறுமையா அடிக்க. அண்ணே என்ன அப்படி பாக்காதீங்க. நீங்க தானே என்ன வேகமா அடிக்க சொன்னீங்க. எந்திரிங்க. ரத்தம் வருது பாருங்க. தொடச்சுக்கங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. மறந்துட்டீங்களா என்ன? நீ ஏன் இங்கே இருக்க? அப்படி என்னதான் உனக்கு குழப்பம்? சீக்கிரம் உள்ள போ. மறுபடியும் நீதானா? நீ மந்திரவாதியா இல்ல கோமாளியா? 老闆叫做咩做咩啦嘛？喂，呢個你唔係第一次係嘛？兄弟，你同我定啦，我搞呢啲嘢啊，20幾年嘅啦。மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் வேகமா குத்திட்டோம். உன் வேலை முடிஞ்சிச்சா? இப்பதான் நான் இந்த ஆளை 2 துண்டா வெட்ட போறேன். நிறுத்து.
அவன் உண்மையாவே சாகல. பாரு, நல்லாதான் இருக்கான். நான் நல்லா இருக்கேன், நீ அழுகாத. என் மேல பாசம் அதிகம். நமக்கு ஊபா எங்க இருக்குன்னே தெரியாது. எங்க போய் தேடுவோம்? உங்க அப்பா கூட எங்க இருக்காருன்னே தெரியாது. ஆனா நம்ம தேடுறதை நிறுத்திட்டோமா? முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, சரியா? உனக்கு உண்மையிலேயே ஊபாவை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆமா. உனக்கு என் மேல உண்மையா நம்பிக்கை இல்லல்ல? அப்படின்னா நீ உன் பொண்டாட்டியவே நம்ப மாட்டீங்கறல்ல? நீ முதல்ல 2 கை பார்த்தேன்னு சொன்ன, அப்புறம் கான் பார்த்தேன்னு சொல்ற. நான் உன்னை எப்படி நம்புறது? சரி, நீ என்ன நம்புனா என் கூட வரலாம். நீ என்ன நம்பலனா என்னை விட்டு தூரமா இருக்கலாம். ஊபா கிடைச்சதுக்கு அப்புறம். எனக்கு தெரியும் நீ அவனை மிஸ் பண்றேன்னு. எனக்கும் அவன் நம்ம கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா ஊபா ஒரு அசுரன். அவன் அசுர உலகத்துக்கு சேர்ந்தவன். மனுஷங்களுக்கு மத்தியில அவன் பாதுகாப்பா இருக்க மாட்டான். நானும் அவனை மிஸ் பண்றேன். அவனோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். எப்படி பாதுகாக்க போற? இப்படி அசுர உலகத்துல விடுறதா அவனுக்கு பாதுகாப்பா? ஏன் அவன் மனித உலகத்துல பாதுகாப்பா இருக்க மாட்டானா? எல்லாருக்கும் குடும்பத்தோட இருக்கணும்னு தோணும். ஊபாக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? நான் தானே ஊபாவை பெத்தெடுத்த. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். என்னது? நீ என்ன வார்த்தை சொன்ன? நானும் தான் அவனோட அம்மா. தள்ளிப்போ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம சீக்கிரமா நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோமா? எப்படி இருந்தாலும் அவர் கால் சரியில்லை, அவரால் நம்மள பிடிக்க முடியாது. ஆனா அவன் ஏன் என்ன கூப்பிடல? ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, சலான் என்ன மன்னிச்சுடுன்னு. அது என்ன அவ்வளவு கஷ்டமா? எனக்கும் நல்ல சுபாவம் இருக்கு, ஆனா எப்போ ஆகுதும் அதை இழந்துருவேன். நீ ஒத்துக்கிறியா? எனக்கு மூளை கம்மியா? என்னதான் அவங்கள அடைச்சி வச்சிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? இந்த சின்ன அசுரனுக்கு துப்புனாலும் இல்ல பேசினாலும் கண்ணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா?
என்கிட்ட கொடுக்கறியா? இல்ல என்கிட்ட இருக்கட்டும். நீ அவனை எழுப்பி விட்டுருவ. நீ அவனை எப்பவும் நல்லா பாத்துக்கணும். உன் வாழ்நாளிலே உனக்காக யாருமே கண்ணீர் விட்டதில்ல. இன்னைக்கு நாம கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ரூபா, ஜீலான், வா நம்ம சேர்ந்து பண்ணலாம். நான் தனியா போய்க்கிறேன், உடனே வந்துடுறேன். அப்ப சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்காத. நான் தான் இந்த வண்டியை செஞ்சேன். இது 2 பேருக்கு சரியா இருக்கும். வா உட்கார். ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எனக்கு தெரியும். நல்லா பண்ணிருக்கீங்க. இவ்வளவு ஆயுதமா? நன்றி. நாங்க இப்போ நான் உனக்காகவே பிரத்யேகமா ஒண்ணு பண்ணிருக்கேன்.
இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இதையும் நீங்க எடுத்துக்கலாம். வெண்பொரி. இத உயர் வெப்ப நிலையில சமைச்சிருக்கேன். சத்தானது முறுமுறுன்னு இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். நாங்க போகணும். ஒரு நிமிஷம். நான் உனக்காக வேற ஒண்ணு கூட வச்சிருக்கேன். இது கைக்கு அடக்கமானது. இதை நீங்க அசுரன் அழிக்கிறதுக்கும் சாப்பாடு சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு 2 விதமாவும் நல்ல பயன்படும். நீங்க உண்மையிலேயே ரொம்ப திறமைசாலி, நல்ல கற்பனையுள்ள படைப்பாளி கூட. சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். போயிட்டு வரேன். உண்மையா நான் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒன்னும் புரியலையே. வெப்பக்காற்று பலூன். நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்ப நாம என்னதான் பண்ணலாம்? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வா, சூதாட்டத்துக்கு போலாம். நீ தொலைச்ச காசுல கெசினோவே வாங்கிடலாம். பரவாயில்ல, போலாம். வா. அவன் எங்க இருக்கானோ? இப்ப என்ன பண்ணலாம்? ஊபாக்கு ரொம்ப அவசரமா? ரொம்ப இழைச்சு போயிட்டேன். எங்களை மன்னிச்சிடுவா. நாங்க உன்னை விட்டுருக்க கூடாது. இனிமே விட மாட்டோம். எப்பவும் விட மாட்டோம். ரொம்ப நடிக்காத ஊபா. என்ன மன்னிச்சிடு. நீ அழக்கூடாது. இனி நம்ம எப்பவுமே பிரிய மாட்டோம். சேர்ந்து இருப்போம். நீ என்ன பண்ற? ஊபாவை என்கிட்ட திருப்பி கொடு. மிஸ்டர் டைகர், ஊபா எங்க 2 பேரோட பையன் தான்.
நீ ஒரு மனுஷன், இவன் அசுரன். இவன் எப்படி உங்க பையன் ஆக முடியும்? நீ என்ன இவனோட ஒண்ணு விட்ட சித்தியோட புருஷனோட 18வது தங்கச்சியா என்ன? என் நாணயத்து கூட இங்க பாருங்க நண்பர்களே, இவன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. உனக்கு எவ்வளவு வேணும்? 1000 நாணயங்கள். உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்காக நீ வந்திருக்க? இந்த குட்டி அசுரனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அதிகமா கொடுக்கறவனுக்காக நிறைய பேர் இருக்காங்க. எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, இன்னொருத்தர் கிட்ட இருக்கு. அசுர வேட்டையர் துறை. அசுர வேட்டையர் துறையா? இதுல ஒண்ணு சூழ்ச்சி இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு காசு வேணும், எங்களுக்கு எங்க ஊபா வேணும். சரியா? சரி, நான் உங்களை நம்புறேன். கடனை தீர்க்கணும்னா என்னோட வாங்க. போலவா. ஆயிரம் நாணயமா? தள்ளுபடியே கிடையாது. ஏய், அந்த பெரிய அசுரம் கூட எங்களுக்கு வேணும். இவனை எடைக்கு தான் கொடுப்பேன். கிலோக்கு 1000 நாணயங்கள். வா, கிளம்பலாம். எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்ல. உனக்கு காசு கிடைச்சிருச்சுல்ல, இனி நான் உனக்கு தேவையில்லை. உன் விருப்பம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னால தனியா கூட வாழ முடியும். இனி எப்பவுமே உன்னை பார்க்க மாட்டேன். மிஸ்டர் யூன், ரொம்ப நன்றி எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்ததுக்கு. மிஸ்டர் யூன், இது மனித குலத்திற்கு சேர்ந்ததில்ல. நான் இதை எடுத்துட்டு போறேன். அதோட உலகத்துல நான் சேர்த்துருவேன். ஊபா, அந்த அசுர உலகம் எனக்கு வழி தெரியும். உங்களை கூட்டிட்டு போக ஒரு வண்டி வேணும். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் கூட வாங்க. டேய் மாமா, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. உனக்கு கிடைச்சிருக்கே இல்லையா? அப்படி என் பணம் எனக்கு வந்துருச்சு. என் காசு திருப்பி கொடு. காசு கொடுத்துட்டான். சரி வாங்க போலாம். இந்த இது ஒன்று, இந்த இது ஒன்று. சரி வாங்க போலாம். உள்ள வாங்க. இந்த பக்கம் போங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, ஒரு அசுரனா இருந்துகிட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ? ஏய், என் துணியை அழுக்கு பண்ணிட்ட. பத்தாவதுக்கு நாத்தம் வேற. இந்த ஆடையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த துணி எவ்வளவு உயர் ரகன்னு தெரியுமா உனக்கு?
உனக்கு கண்டிப்பா நல்ல பயிற்சி கொடுக்கணும். நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நல்லா இல்லையா? அவ கண்டிப்பா வந்துருவா. இந்த துணி எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? உனக்கு யாரும் சொல்லலையா அடுத்தவங்க துணி அழுக்கு பண்ண கூடாதுன்னு? இதுதான் அசுர உலகத்தின் நுழைவாயில். உபா உபா நம்ம அவரை காப்பாத்தணும். எங்க போயிட்டாங்க? பெரிய தப்பா அசுரர்கள் கிளினிக் கிட்ட பார்த்தோம்ல. இந்த கெட்ட அசுரர்கள் தான் இவன் கூட இருந்தவங்க. இதெல்லாம் நம்மள பிடிக்கிறதுக்கான ஒரு நாடகம். அந்த ஆயுதங்களை எடுங்க சீக்கிரம். சீக்கிரம் நம்ம உதவி தேவை.
இந்த ஆயுதம் நமக்கு நல்ல கை கொடுத்து. இப்ப ஏன் சிரிக்கிற? சிரிக்கிற நேரமா அது? இல்ல, அவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. அவன் போய்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணு புடி, நாங்க ஒண்ணு பாத்துக்கிறோம். பயப்படாத ஊபா, அப்பா அம்மா இங்க இருக்கும். நானும் இருக்கேன். கிட்ட ஆயுதம் இல்ல, நீ ஜாகிரதையா இரு. Let me put it Coco. போய் தொலை. எவ்வளவு சரி ஊபாவை தொடர்றதுக்கு என் 1000 நாணயங்களால நசிக்கிடுவேன். நான் தான் சொன்னல என் காதலி பலசாலின்னு, அவளால பறக்க கூட முடியும். நீங்க 2 பேரும் எப்படி முத்தம் கொடுத்துப்பீங்க? பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது எனக்கு வர வழியில கிடைச்சது. நல்லா ஜொலிக்குது. தங்கம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் டைகர். நீ ஏன் எங்களுக்காக வந்த? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவா? முட்டாள். இன்னும் எப்ப தெரிஞ்சுப்பேன்? எல்லாரும் போடுங்க. என்ன மேல தூக்கு, சீக்கிரம். நீ இப்ப அந்த அசுர கிட்ட போ.
போடா உதவாக்குற. உன்னோட ரகசிய ஆயுதத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல? நீ என்கிட்ட கேக்கல. நம்ம உடனே கிளம்பலாம். இவ்வளவு பெருசா மாறுறது இப்ப அவசியமா? ஏய், என்னை விட்டு எப்படி போக முடியும்? நான் போறேன், உதவிக்கு ஆள் கூட்டு வரேன், இன்னும் பெரியவங்களை கூட்டு வரேன். உபா, இங்க வந்துரு. பூபா இப்ப தாக்க போறான். இது வேலைக்காகல. அவங்கிட்ட வேற ஏதாவது சக்தி இருக்கா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அது எனக்கு வந்த கட்டளை. நான் இப்ப என்னையே பார்த்து ஓ மேலயும் துப்புனானா என்ன? இப்ப புரியுது. ஊபா யார் மேலேயாவது துப்புனா அவன் பாக்குறத அவங்களும் பாப்பாங்க. அது கூட அவன் கத்தும் போது மட்டும்தான். கரெக்ட். அது சரி, நாம இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? பொறுமையா இருங்க, வேற ஏதாவது யோசிக்கணும். புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும், அப்பதான் வேலை காக்கும். ஊபா, உனக்கு புரிஞ்சுதா? Mimi Pony Coco. Morgan! நீ என்ன பத்தி கவலைப்படாத, ஊபா காப்பாத்து. விடு விடு. இந்த கத்தி உருமாறுமே, என்ன மந்திரம்? சுலு சுலு சுப்போ. எனக்கு புரிஞ்சுது. Bye. 我 Bye. 爸！ Bye. 我爸！ Bye. 我爸！ Bye.
இங்க கொடு. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். மனுஷங்களும் அசுரர்களும் ஒரு நாள் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க மனித விஷயத்துல இருக்க வேண்டியது இல்ல. எவ்வளவு நல்லா இருக்கும். நான் துணியே இல்லாம சுத்துவேன். ஏற்கனவே நீ அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு நீ ரொம்ப வெக்கப்படணும் தெரியுமா? நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன். நம்ம அவங்கள எப்பவுமே கைவிட மாட்டேன். அவன் என் காதலியோட பெரியமா பொண்ணு. இவ அவளை விட பெருசா இருக்கா. அத பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய், உன் காதலியோட தங்கச்சியை கேட்டு பாரு. ஊவா குடும்பத்தை வீட்டுல சேர்க்க சொல்லி உனக்கு 2 மடங்கு பணம் தரேன். ஒன்னும் பரவாயில்ல, நான் இலவசமாவே வேலை செய்யறேன். மிஸ்டர் 2, நாங்க உங்களுக்கு நன்றி இல்ல, சொல்லி- இப்ப அதெல்லாம் அவசியம் இல்ல. ரொம்ப நன்றிண்ணா. போது நிறுத்து. ரொம்ப பாராட்டது ஊபா. ஊபா இப்பதான் சொன்னா நீ சூதாட்டத்தை நிறுத்தணும்னு. வாய உடைச்சுடுவேன். இனிமே நான் விளையாட மாட்டேன். ஊபா ஊபா, நான் உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்? பத்திரமா இரு, நிறைய சாப்பிடு, நல்ல புள்ளையா இருக்கணும்னு. அழாத பென் பென், வா நம்ம போலாம். நான் இவ்வளவு நாளா உன்னை பாக்குறேன், ஆனா நீ அழுது நான் பார்த்ததே இல்ல. வாய மூடு. சீலம், ஒரு விஷயம் புரியல. ஊபா ஏன் என் மேல துப்பல? ஏன்னா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல. பாத்தியா, துப்பிட்டா பாத்தியா? போதும், நிறுத்து. போதும் போதும் போதும், வேண்டாம். இப்பதான் புரியுது ஸ்பைக்கி குடும்பத்தோட சிறையில இருந்தாலும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னு. நாம எந்த உலகத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவ அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல. நீ அந்த குண்டு பொண்ணை பத்தி யோசிக்கிறியா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அவளை உத்து பார்த்தத நான் என் கண்ணால பார்த்தேன். நீ கண்டிப்பா ஒத்துக்கணும். நான் அப்படியே பார்த்தேன், ஆனா அவ ரொம்ப அழகா இருக்கா. நீ அவளை ஆழமா யோசிப்பேன்னு நான் நினைக்கல. எனக்கு கொஞ்சம் கடன் தெரியா? அவளை விருந்துக்கு கூட்டிட்டு போகணும். இத பாரு, அவ சரியான சாப்பாட்டு ராமான்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப சிரமம் பென் பென். தயவு செஞ்சு இனிமே அவன் முன்னாடி என்ன பென் பென்னு கூப்பிடாத. நீ பலமா வேகமா இருப்ப. இனிமே உன்னை பங் பங்கன்னு கூப்பிடுறேன், சரியா? ஏன் என்கிட்ட முதல்ல நீ சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. एक कुटी राक्षस है.
நீங்க 2 பேரும் எப்படி முத்தம் கொடுத்துப்பீங்க? எனக்கு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. சரியா இருக்கு. டைரக்டர் சார், வேலை செய்யும்போது அடிபட்டுருச்சு. மாத்து.你是否问过自己拥有什么？为了要拥有那些，付出什么？追逐的人生换来那些什么？最后能带走什么？从何时我们都已拥有很多，已不像当时你我一无所有。无聊的话题陪着蓝蓝天空，我们都能对视摇晃。心突然飞出银河系，你先进细细也没关系，本来没什么问题，哪有那些大意义 ？All my friends， 管它是什么鬼，让我们一个一个一个一个当作开胃，别怕浪费，快乐正在排队，我看今夜谁舍得入睡？哭什么笑什么，有你上场想叫我们百分200才最完美。为什么做什么，有你想买想买做着什么，什么也无所谓。Come on up, come on up, come on up now， 别说什么配不配，有你小吃想叫我们百分200完美。还原的笑，追着
在传说中的段落，从初见你的那一刻，我们注定了些什么？可以放肆的对象是你，表情却你装作就是假哭笑不停，能看他的，反正你为我撑到。All my friends， 管他是什么鬼，让我们一个一个一个一个当作开胃，别怕浪费，快乐正在排队。我看今夜谁舍得入睡？哭什么笑什么，有你相牵相叫，我们百分200才最完美。为什么做什么，有你想没想对做着什么，什么也无所谓。Come on up, come on up, come on up now， 别说什么配不配，有你相亲相叫，我们百分200完美。Come on up, come on up, come on up now， 别说什么配不配，有你相亲相叫，我们百分200完美。有你相亲相叫，我们百分200完美。